ஓகே, நோ ப்ராப்ளம். பை. சாரி பாட்டி. பரவாயில்ல. ஐயோ லக்கி குட்டி, நீ என் பேத்திங்கிறத நிரூபிச்சுட்ட. குரலை மாத்தி பேசி வேலையை வாங்கிட்டியே. ஆமா பாட்டி, இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் பொழைக்க முடியும் பாட்டி. நீ சமத்து குட்டிடி. ஏய், நீ நிச்சயமா ஜேகேஆர் ஃபேமிலியில மருமகள் ஆயிடுவ. அப்புறம் என்ன நைஸா நீ உள்ள கூட்டி போயிடுவேல. நிச்சயமா பாட்டி. ஓகே, தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால யாரும் என்ன சந்திக்க வர வேண்டாம். எனக்கு ஃபோன் கூட பண்ணாதீங்க. உங்களால தான் எனக்கு கெட்ட பேரு. இனிமே நான் திருந்தி வாழ ஆசைப்படுறேன். தேங்க்ஸ். இப்படிக்கு அர்ஜுன் ராஜசேகர். நல்ல வேலை, மேடம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அர்ஜுன் சாருக்கும் தொல்லை இருக்காது, இனிமே எனக்கும் இருக்காது. டேய், யாராது தூங்கிட்டு இருக்க? அப்புறம் கூப்பிடுறேன்டா. என்னது அப்புறம் கூப்பிடுறியா? இனிமே கூப்பிடாத, நான் விலகி இருக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா இல்லடா. டேய், மெசேஜ் நான் ஏன்டா போட போறேன்? ஏன்டா உளர்ற? டேய், நாளா உளரல. நேத்து நீ தான் மப்பள ஏதோ பண்ணிருக்க. டேய், நீயே வேணான்னு சொன்னதுக்கு பிறகு இனிமே நான் எதுக்கு உன்கிட்ட பேசிக்கிட்டு? போன வைடா. டேய். அர்ஜுன், திருந்தி வளருதுன்னா எப்படி அர்ஜுன்? பப்புக்கு வராம சரக்கு அடிக்காம இருக்க போறியா? அது உன் இஷ்டம். ஆனா உங்களாலதான் எனக்கு கெட்ட பேர்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. இதெல்லாம் டூ மச் அர்ஜுன். டேய், நான் எப்ப மெசேஜ் அனுப்பிச்சேன்? காலங்காத்தால டென்ஷன் படுத்துறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாராலையும் எனக்கு கெட்ட பேரு. அதனால உங்க எல்லார்கிட்ட இருந்து விலகி இருக்க நினைக்கிறேன். அதனால யாரும் என்ன சந்திக்க வர வேணாம், எனக்கு ஃபோன் கூட பண்ண வேணாம். நான் இனிமே திருந்தி வாழ ஆசைப்படுறேன். இப்படிக்கு அர்ஜுன் ராஜசேகர். எல்லாரும் காலங்காத்தால போன் பண்ணி இதே தான் பேசிட்டு இருக்காங்க. நீயும் இதே மெசேஜை படிச்சுட்டு வர. இந்த மாதிரி மெசேஜ் நான் போடவே இல்லை. யார் பார்த்திருப்பா? யார் வேலையா இருக்கும்? பர்சனல் செக்ரட்டரின்னு ஒருத்திய வீட்ல வச்சிருக்கீங்களே, வசுந்தரா. அவ வேலைதான் மாமா. உங்க பேர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கா. ரேவதி எனக்கு ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் தான் நான் இப்ப உங்களுக்கு படிச்சு காட்டினேன். மார்னிங்ல இருந்து எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ். அர்ஜுன் மாறிட்டானா, அப்ப நியூ இயர் பார்ட்டி கிடையாதான்னு புலம்பி தள்ளிட்டாங்க. பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி ஒரு பில்டப்ப கொடுத்துட்டு என்னென்ன வேலைலாம் காட்டுறா. பார்ட்டில உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்ததுல அவ காண்டாயிட்டா மாமா. உங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு சதி வேலை பாக்குறா. இவங்க எல்லாம் எனக்கு எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அவங்கள போய் என் பேர்ல மெசேஜ் வேற அனுப்பிச்சிருக்கா. அவளுக்கு இவ்வளவு திமிரு இருக்கும்ல. என்ன பண்றேன் பாரு. அவளை வேலை இருந்து மட்டும் தூக்க மாட்டேன், ஃபுல்லா காலி பண்ணி அனுப்புறேன் பாரு. குட் மார்னிங் வசுந்தரா, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சார். சொல்லுங்க. வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டு இருக்கேன் சார். ஓ நைஸ், வெரி நைஸ். வசுந்தரா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா நீங்க? என்ன ஹெல்ப் சார்? சொல்லுங்க. உங்க வீட்டு பக்கத்துல என் ஃப்ரெண்டோட சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க இருந்து ஒரு பார்சல் வரும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன் சார். தேங்க்யூ வசுந்தரா.
பாய். என்ன மாமா சொதப்பிட்டீங்க? ஏய் லூசு, பார்சல் இருக்குது சரக்கு பாட்டில், அதை அவ எடுத்துட்டு வர போறா. ட்ரிங்க்ஸ் பாட்டிலா? ஆமா. புரிஞ்சிருச்சு மாமா. ட்ரிங்க்ஸ் பாட்டில வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஐயோ, எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்ட. அந்த பாட்டிலுக்குள்ள சரக்கு இருக்கும். அது ஃபாரின் பாட்டில், பாக்க ஜூஸ் பாட்டில் மாதிரியே இருக்கும். அதை அவ எடுத்துட்டு வருவா, அதை அவ கையால ஊத்தி தருவா. நீ என்ன பண்ணணும்னா அத வீடியோ எடு. ஓகே, இப்ப என்ன ஆகும் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அர்ஜுன் திருந்திட்டாரு, யாரும் தேடி வராதீங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு வீட்லயே திருட்டுத்தனமா உங்களுக்கு சரக்கு ஊத்தி தரான்னு நான் எடுத்த வீடியோவை போட்டு காட்டி ஆண்டி கிட்டயும் கிராணி கிட்டயும் வசுந்தராவை மாட்டி விட்டு அவளை வேலையில இருந்து தூக்க போறீங்க, அதானே? ஐயோ, எவ்வளோ அழகு, எவ்வளோ வில்லங்கத்தனம். சூப்பர் சூப்பர் மாமா. மத்ததுல நான் பாத்துக்கிறேன். இந்த நாள் எப்படா வரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா, அர்ஜுன் சார் போன்ல பேசினாருமா. என்ன வசு, காலையிலே ஏதாவது தாறுமாறா பேசினாரா? இல்லம்மா, பக்கத்துல இருக்கிற அவரு ஃப்ரெண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து ஏதோ பார்சல் வருமா, அத வாங்கி வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வர சொன்னாரு. அவரு கோவம் இல்லாம பேசினது எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. அர்ஜுன் சார் கிட்ட நேத்துல இருந்தே ஒரு சேஞ்ச் தெரியுதுமா. இப்ப நீ சொன்னதை கேக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ அங்க நிம்மதியா வேலை பார்த்தா அதை விட வேற நிம்மதி எனக்கு என்ன வேணும் சொல்லு. மேடம், மேடம். ஏய் வாடா 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 வாடா. 5:10 மட்டும் கரெக்டா கேட்டு வாங்கிக்கிறீங்க, ஆனா வர்றதுக்கு மட்டும் 1 hour லேட் ஆகுது. ஆர்டர் கொடுத்து 1.5 மணி நேரம் ஆச்சு. அதுல என்னோட பாதாம் கத்திலி, காஜு கத்திலி, ட்ரை ஜாமுன் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, இல்ல வர வழியிலேயே வண்டியை நிறுத்திட்டு தின்னுட்டே வந்தியா? இல்ல மேடம். சரி சரி, கொண்டா கொண்டா இந்தாங்க. கொண்டா. ஐயோ, பாட்டி. அது எனக்கு வந்து பார்சல் பாட்டி. அர்ஜுன் சார் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். நான் என்னமோ எனக்கு வந்ததுன்னு நினைச்சேன். இப்ப பார்சல் தூக்குற வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? தள்ளு, எனக்கு பார்சல் வருதான்னு பாக்குறேன். தள்ளா. மேடம், இதுல ஒரு சைன் பண்றீங்க. தேங்க்யூ மேடம். வசு. ஆமா, இது வரேன். இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். 5க்கும் 10க்கும் அலையிறதுங்க என்னப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணிலேயே படுற மாதிரி இந்த பார்சல் வச்சிருப்பா. அப்படி என்னதான் இருக்கு இதுல? என்ன வச்சிருக்கான் உள்ள? என்னது இது? கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் தானே, இல்ல வேற ஏதாவது இருக்குமா? நான் எவ்வளவு சொன்னாலும் இவ வேலைக்கு போறத நிறுத்த மாட்டேங்கிறா. வர வர அந்த ஜேகேஆர் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாயிட்டு இருக்காளே. இவ நாளையில இருந்து அங்க வேலைக்கே போக கூடாது. இவளை அந்த அர்ஜுன் பைய துரத்தி 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 அடிக்கணும். அப்பதான் என் கணக்கு ஒர்க் அவுட் ஆகும். புரியுதா? இந்த பாரு, நாம இதுல கலக்க வேண்டியத கலந்தா இவளதானே அவன் கேள்வி கேட்பான். எடுத்துட்டு போறது இவ தானே, மாட்டிட்டு சாவட்டும். ஓகே? அது இரு, முதல்ல இதை துறக்கிறேன்.
போடி போ. இதுதான் உனக்கு கடைசி பாய். இனிமே உன் வேலைக்கு பாய் பாய் தான். லக்கி, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. பாமா. அர்ஜுன் கிட்ட நல்ல மாற்றம் தெரியுதுமா. கொஞ்சம் கொஞ்சமா அவன் மாறிட்டே வரான். நானும் அத்தையும் இதத்தான் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு கூட அவன் வெளியில எங்கேயும் கிளம்பாம வீட்டுலதான் இருக்கான். அர்ஜுன் சார் மாறினா எல்லாருக்கும் நல்லது தானே மேடம்? உங்க பிரேயர் அர்ஜுன் சாரை கண்டிப்பா மாத்தும் மேடம். சுச்சி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எதுக்கு கவலைப்படுற? குட் மார்னிங் மா. குட் மார்னிங் ஆனந்த். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய், கையில என்ன? அர்ஜுன் சாருக்கு மேடம். ஏன் அத்தை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்லயே சுத்திட்டே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆண்டி. அப்புறம் உங்க சந்தோஷம் எல்லாம் தானா கரைஞ்சு காணாம போயிடும். இந்த வீட்ல இருந்து நீங்க அவளை ஓட ஓட விரட்டுவீங்க. அத நான் கண் குளிர பார்க்க போறேன். நான் எத்தனை வாட்டி சொல்றேன் உங்க ஃபோன் பண்ண மாட்டேன்னு. ஃபோனை வைங்கடா டேய், ப்ளீஸ் டேய். டேய் சொன்னா கேளுங்கடா, என்னை இரிட்டேட் பண்ணாதீங்கடா. ஃபோன் அப்புறம் ஃபோன் பண்றேன். பை. வாங்க வசு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நல்லா தூங்குனீங்களா? தூங்குனேன் சார். இந்தாங்க சார், எங்க வீட்டுக்கு வந்த பார்சல். ஓ, சோ ஸ்வீட், சோ ஸ்வீட். இது என்ன தெரியுமா வசு? தெரியாது சார். நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வரும்னு சொன்னீங்க, நானும் வாங்கினேன். இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன். வெரி குட். விஸ்வாசம்னா இப்படிதான் இருக்கணும். ஓகே சார், கொட்டேஷன்ல நீங்க சைன் பண்ணணும். நான் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேன். வெயிட் 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 வெயிட். ஜூஸ் எடுத்து கொடுத்துருக்க, பிரிச்சு எனக்கு தர வேணாமா? அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அந்த கிளாஸ் எடு. ஸ்பெஷல் இம்போர்ட்டட் ஜூஸ். இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இத நீ ஊத்தி கொடுத்து நான் குடிச்சா சூப்பர். ஊத்தி குடிக்கிறியா? வாங்க வசு, நிறைய இருக்கு. இது ஜூஸ் பாட்டில் தானா? பார்க்கிறதுக்கு அப்படிதான் இருக்கு. இம்போர்ட்டட் ஜூஸ்ன்னு வேற சொல்றாரே. ஆனா வேற பாட்டில் மாதிரியும் இருக்கு. இந்த கர்மத்தை என் கையால வேற ஊத்தி கொடுக்கணுமா? வாவ், சூப்பர். போது 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 போது. இந்தாங்க சார். வசு, நீ என்ன என்னன்னு கூப்பிடுவ? சார்னு கூப்பிடுவேன். சார் ரொம்ப பேட் வசு. சாரு மோரு சி. ஏதோ புதுசா ட்ரை பண்ணு. எப்படி சார் கூப்பிடுது? எப்படி சார் கூப்பிடுது இல்ல, எப்படி சார் கூப்பிடுறது? எப்படி சார் கூப்பிடுறது? பாஸ்னு கூப்பிடு. பாஸ். ஓகே பாஸ். விக்ரியா என்ன? பாஸ். எலிகென்ட்டா கூப்பிடு. கம் ஆன். பாஸ். 2 தடவை சொல்லு. பாஸ். பாஸ். நல்லா இருக்கு. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஓகே? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் தரியா ப்ளீஸ்?
போதும் 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 போதும். வசு, இது குடிக்கும் போது எப்படி தம்மா இருக்கு? சும்மா சூப்பரா இருக்கு. அதுவும் நீ ஊத்தி கொடுக்க நான் குடிக்க. வாவ், சோ நைஸ். பாஸ் எனக்கு வேலை இருக்கு பாஸ், நான் கிளம்புறேன். நீங்களே ஊத்தி குடிச்சுக்கோங்களேன். ஓகே வசு, பாய். ஹேவ் a Thank you, nice boss. day. பாய். கம் கம் கம். சூப்பர் மாமா. நம்ம பிளான் சக்சஸா? சூப்பர் மாமா. இங்க பாருங்க. செத்தாவ. இது போதும். உள்ள என்ன இருக்குன்னு தெரியாமலே ஊத்தி கொடுத்துட்டு போறா. சூப்பர் பேபி. இப்ப போ, பப்பிமா வர டைம், அப்புறம் பேசலாம். ஓகே, சரி சரி. பை மாமா. பா. என்னது? இதே ஒரிஜினல் ஃப்ளவர் போக்கே தம்பி. அது தெரியுது. இது எப்படி என் டேபிளுக்கு வந்துச்சு? பேரு, யார் அனுப்பிச்சதுன்னு ஒரு டீடைல்ஸ் இல்ல. தம்பி எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே வரேன். இத சொல்றதுக்கு தான் நீங்க மேனேஜரா இருக்கீங்களா? இது எப்படி என் டேபிள்? அன்பே ஆனந்த். உத்தமன், இது என்ன ஒரு மாதிரியா இருக்கு? இது எப்படி இங்க வந்துச்சு? தெரியாதுன்னு தானே சொல்ல போறீங்க? படிங்க. அன்பே ஆனந்த். தம்பி என்ன தம்பி இது கூட தெரியாத வெள்ளந்தியா இருக்கீங்க? இதே லவ் லெட்டர் தம்பி. உங்களுக்காக ஏதோ ஒரு பொண்ணு உருகி உருகி எழுதியிருக்கு தம்பி. என்னது உருகி உருகி எழுதியிருக்கா? எங்க படிங்க கேப்போம். அன்பே ஆனந்த், உன்னை பார்த்த நாள் முதலாய் நான் பரிதவித்து போனேன். உன்னை போல் ஒரு அழகனும் இல்லை, உன்னை போல் ஒரு உத்தமனும் இல்லை. என்ன தம்பி, என்ன நடுவுல இழுத்து விட்டுருக்காங்க? அது உங்களை இல்ல, என்ன உத்தமன் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் தம்பி? நீங்களும் உத்தமன் தான், ஒத்துக்கிறேன். மேல படிங்க. கண்ட நாள் முதலாய் உங்கள் மீது காதல் கொண்டேன். என் மீது தாங்கள் காதல் கொள்வீர்களா? என்னை கரை சேர்ப்பீர்களா? உத்தமன், உணர்ச்சி வசப்படாதீங்க. சாரி தம்பி, இது லவ் லெட்டர்னு அந்த சீனை அப்படியே உள்வாங்கி டெலிவரி பண்ணலாம் நினைச்சேன். ஐ எம் வெரி சாரி. படிங்க. இப்படிக்கு உங்கள் நினைவில் உருகி உருகி உயிராய் கரையும் உங்கள் கிளாஸ்மேட். தம்பி, யார் அந்த கிளாஸ்மேட்? தெரியலையே. முகம் காட்ட நினைக்கும் அந்த குயிலின் முகவரியை தேடி நீங்க அலைய போறீங்களா தம்பி? என்ன உங்களை மாதிரி நினைச்சீங்களா? தம்பி, இந்த உத்தமனுடைய கேரக்டரை மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. தம்பி, உங்களுக்கு அந்த கிளாஸ்மேட் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா கொஞ்ச நாளா என் லைன்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கு. ஹலோ ஆனந்த், நான் தான் உங்க ஃப்ரெண்ட் பேசுறேன். ஓஹோ, நீங்களா? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் உங்க பேரையாவது சொல்லுங்களேன். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, எனக்கு அதான் வேலை பாருங்க. உங்க கிளாஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன கண்டுபிடிக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எனக்கு லவ் லெட்டர் எழுதுனது நீங்க தானே?